நமது அஸ்ட்ரோவாசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்போம். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போவது ஆடி மாதத்தின் ராசி பலன்கள். ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரை இடையில் இருக்கும் இந்த 30 நாட்களுக்கு உண்டான ராசி பலன்கள் தான் இந்த காணொலியில பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதம் 13ஆம் தேதி பௌர்ணமி அமைப்பு மற்றும் ஆடி மாதம் 27ஆம் தேதி அமாவாசை. கருடாழ்வார் ஜெயந்தி ஆடி மாதம் 6ஆம் தேதி, ஆடி பெருக்கு 18 மற்றும் காந்தி ஜெயந்திரன் ஜெயந்தி ஆடி மாதம் 15ஆம் தேதி, திருவாடி மாதம் 29ஆம் தேதி. இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகளை முதலில் பார்ப்போம். ரிஷபத்தில் செவ்வாய் ஆடி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும், 17ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதத்தில் 20ஆம் தேதி வரை வக்ரமாக புதன் மிதுனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. கடகத்தில் சூரியன் மற்றும் உச்ச குரு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. மற்றும் சிம்மத்தில் 16ஆம் தேதி வரை சுக்கிரன் கேது மற்றும் 16ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் கன்னிக்கு பயிற்சியாகக்கூடிய அமைப்பு. மற்றும் ராகு கும்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை. சனி 16ஆம் தேதிக்கு பிறகு வக்கரமான அமைப்பு மீனத்தில் அமர்ந்திருக்கிற அமைப்பு. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் இருப்பு நிலை. மற்றும் இந்த கிரகங்களின் இருப்பு நிலையால் இந்த மாதத்தில் ஏற்படும் முதலில் பொது பலன்களை பார்க்கலாம். இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மழை பொழிவு இருக்கக்கூடிய மாதமாகவும், ஒரு சில இடங்கள் வெள்ளம் வரும் ஒரு சில நாட்களில் ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்பு. மற்றும் தங்கம் வெள்ளி விலை நிலவரங்கள் சற்று ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு நிலையான அமைப்பில் வரக்கூடிய அமைப்பு. மற்றும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய மாதம். இந்த மாதத்திற்கு 10ஆம் தேதிக்கு பிறகு பங்கு வர்த்தகம் நிலையான வளர்ச்சி பெறக்கூடிய மாதமாக இருக்கும். மற்றும் உயர் பதவிகளில் இருப்பவர்கள் சற்று நிதானத்துடன் கவனமாக உடல்நலத்துடன் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தின் பொது பலன்கள். கும்பராசி ஆடி மாத பலன்கள். கும்பராசிக்கு ராசி உச்சனோட வீட்டில் உச்சனின் பார்வையில் அமர்ந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான அமைப்பு. பொதுவாக ராசிநாதன் சனி 2ஆம் இடத்துல உச்ச குருவின் வீட்டில் உச்சனின் பார்வையில் இருக்கிறது அற்புதமான மாதமா தொடங்குது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம். பொதுவாக இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களின் பேச்சுகளை நிதானத்தையும் சிந்தனையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க இருக்கக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் வலுவான அமைப்புல, உங்க 5ஆம் இடமான கேந்திர ஸ்தானத்துல வலுவான அமைப்புல இந்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் அமர்ந்துள்ள வீடு அமைப்புகள், வண்டி வாகன அமைப்புகள் உங்களுக்கு சாதகமான அமைப்பாக ஏற்படும். அதன் மூலியமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய மாதமாகவும் இருக்கும். புதிதாக ஒரு வாகனம் வாங்குறோம் அப்படின்னா ஒரு மகிழ்ச்சி பிறகும். ஒரு வீடு அமைப்புகள்ல வீடு பழுது பார்க்க வேண்டிய அமைப்பு இருக்கு, அது சொந்தமா சிந்தனை அமைப்புகள் இருக்கு, அதை எப்படி செயல்படுத்தக்கூடிய அமைப்பு, அதை எப்படி நம்ம செயல்படுத்தலாம், அதுக்குண்டான பொருளாதார அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சிந்திச்சுட்டு இருக்கீங்களா? அந்த சிந்தனைகளை உங்களுக்கு செயலாக்கக்கூடிய மாதமாக மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு. இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி 5ஆம் அதிபதியோட இணைஞ்சு இருக்கக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதியோட இணையக்கூடிய இந்த செவ்வாய் என்ன பண்ணும்? பூர்வீகத்துல எனக்கு வீடு கட்டுற அமைப்பு, பூர்வீகத்துல நான் வீடு விற்க வேண்டிய அமைப்பு இருக்கு, அந்த வீடு வித்தா எனக்கு பொருளாதாரம் சரியாகும், அந்த அமைப்புகள்ல எனக்கு கை கொடுக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவர்களாம் புதிய அறிமுகங்கள் ஏற்பட்டு அவர்கள் மூலியமாக அந்த வீடு வாங்குவதற்கும் விற்குவதற்கும் ஏற்படக்கூடிய நல்ல தொடர்புகள் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். அடுத்து உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய இந்த சூரியன் என்ன பண்ணுவார்? அங்கு உச்ச குருவோட இணைஞ்சு நல்லா வலுவான அமைப்புல இருக்கிறாரு. பொதுவா 6ஆம் இடம் வலுவான கடன் நோய் எதிரிகள் வரும் அப்படின்னாலும் 6ஆம் இடத்துல சூரியன் மற்றும் குருவோட இணைஞ்சிருக்கிற காரணத்தினால 6ஆம் இடத்துக்கு சம்பந்தமான சுப கடன்கள் உங்களுக்கு ஏற்படும். சுப கடன்னா என்ன? வீடு கட்டுற அமைப்புகள்ல வங்கி லோன் எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள், ஒரு மேனேஜரோ இல்ல ஒரு சம்பந்தப்பட்ட ஆட்களோ உங்களுக்கு அறிமுகமாகி நான் வாங்கி லோன் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்ற அமைப்புகள் இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஆட்கள் அறிமுகமாகி அது சம்பந்தமான நல்ல செய்தி வந்து சேரும் மாதமாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு. மற்றும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து ராசியை பார்க்கும் இந்த காரணத்தினால உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்பட அந்யோன்யம் அதிகரிக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மற்றும் ராசியை பார்க்க சுக்கிரன் உங்கள் ராஜயோக அதிபதி, அந்த ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பினால உங்களை சிந்தனை செயல்கள் அனைத்துமே மாறுபடும். 9ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து இப்படி பார்க்கறதுனால தொழில் அமைப்புகள்ல புதிய அறிமுகங்கள் ஏற்பட்டு அதன் மூலியமாக நல்ல பாக்கியங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் மாதமாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு. பொதுவா குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குது மற்றும் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை, ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய
இந்த அமைப்புகள் எல்லாமே பொருளாதார அமைப்புகளை உயர்வு கிடைக்கக்கூடிய மாதமாகும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், வேலை அமைப்புகள், தொழில் அமைப்புகள். இந்த 10ஆம் இடத்தை உச்ச குரு பார்த்ததுனால உங்களுக்கு தொழில் அமைப்புகள்ல அறிமுகங்கள் ஏற்பட்டு பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய மாதமாகவும் இருக்கும். அதன் மூலியமா நீங்க கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடனை கட்டி அந்த பணத்தை விரயம் பண்றக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். இதன் மூலியமாக புதிய முதலீடுகள், புதிய நம்பிக்கைகள், புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய மாதமாகவும் இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிகச் சிறந்தது. உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்தை சென்று பெருமாள் வழிபாடு செய்வது மிக உத்தமம். மற்றும் இந்த மாதத்தில் ஒரு பௌர்ணமி என்று கிரிவலம் செய்வதோ அல்ல அங்கு திருவண்ணாமலை செல்ல முடியாதவர்கள் வீட்டில் அருகில் இருக்கும் கோயில்களில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமோ சந்திர தரிசனம் செய்வது, கிரிவலம் வருவதும் மிக அற்புதமான பலன்களை தரும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் கும்பராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய தேதி ஆடி மாதம் 29, 30 மற்றும் 39 காலை வரை கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். குறிப்பாக உங்க பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த 3 நாட்களாகவும் இந்த 3 நாட்களில் நீங்க பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பதால் உங்களின் நண்பர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் குடும்பத்தின் பாராட்டு பெறக்கூடிய நாட்களாக இந்த 3 நாட்கள் அமையும்.